Hi, welcome back to Investment Achievement. We are not a SEBI registered advisor. நாங்கள் பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் குரூப்பில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவரால் எஃப்ஐஎஸ் பிஏஎஸ் ஆக்டிவிட்டி இன்னைக்கு ஒரு 485 கோடிகளுக்கு விற்பனையாளராகத்தான் இருந்துள்ளனர் எஃப்ஐஎஸ். அண்ட் தென் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பேனிக் செல்லிங். இந்த பேனிக் செல்லிங்க்கு முக்கியமான எலான் மஸ்க் அண்ட் தென் ட்ரம்ப் இந்த கூட்டணி அருமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, உலக நாட்டையே ஒரு உருட்டு வேலையை உருட்டி வச்சிருக்காங்க. திடீர்னு இந்த நாட்டு மேல டேரிஃப் போடுறது, அந்த நாட்டு மேல டேரிஃப் போடுறது, வேர்ல்டு வைட் மார்க்கெட் வால்டிலிட்டி எந்த பக்கம் எங்க போறதுனே தெரியாம என்ன சொல்றது, குளோபல் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்ல தான் நிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த குளோபல் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிக் பாய்ஸ் உடைய செல்லிங் தான். அப்போ அந்த பிக் பாய்ஸ் யாருன்னு சொல்றது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் அப்படின்றவங்க. எஃப்ஐஎஸ்னா நம்ம ஆளுங்க இங்க இருந்து அந்த நாட்டுக்கு போனாங்கன்னா அவங்க எஃப்ஐஎஸ், அவங்க இங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு எஃப்ஐஎஸ். இவங்களுடைய பேனிக் செல்லிங்க்கு காரணமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய உருட்டு விளையாட்டுகள். இவங்க என்ன டேரிஃப் போடுறாங்கன்றதே தெரியாம, எந்த நாட்டு மேல எப்ப போடுவாங்கன்றதே தெரியாம ஒரு பேனிக்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இருக்கிற எல்லா மார்க்கெட்ல இருக்கிற லாபத்தையும் எடுத்து கேஷை கன்வெர்ட் பண்ணி இந்த பாண்ட் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு ரிஸ்கியான டயத்துல போயிட்டு மார்க்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால பாதி பொசிஷனை பாண்ட்ல போட்டோம்னா அது கிராஜுவலா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற கான்செப்ட்ல மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் பார்ப்பேன். நான் ஒரு இன்வெஸ்டர் கண்ணோட்டத்துல தான் பார்ப்பேன். இந்த வால்டிலிட்டியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மார்க்கெட் மூவ் ஆகும்போது நல்ல நல்ல பங்குகள் ஏற்றத்திலிருந்து இறக்கத்திற்கு வரும். சரிங்களா? அந்த இறக்கத்தை அந்த பங்கு நல்ல நிறுவனமா இருக்கணும். நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம் தான். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனமா இருக்கணும். இது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ரெண்டாவது இந்த ஸ்டாக் இந்த கரெக்ஷனுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ல சப்போர்ட் எடுக்குமா எடுக்காதா, இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அக்குமுலேட் பண்ணுங்க. அக்ரெசிவ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் அதுக்கு உண்டான நேரம் இல்லை. உருட்டு விளையாட்டுகள்ல இன்னும் சீப்பர் பிரைஸ்ல நம்மளுக்கு அந்த பங்குகள் மலிவான விலையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். இதை நல்லா டிக்ளேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்ல டவ் இன்னைக்கு ஒரு 638 புள்ளிகள், ஸ்டில் மணி 11:30 ஆகுது. இப்பயும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்மளுடைய எலான் மஸ்க் அவர் ஏர்டெல் கிட்ட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது ஸ்டார்லிங்க் அது எந்த விதமா அவங்க பிசினஸை க்ரோ பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? உள்ளூர் ரவுடி கிட்ட மோத முடியாம வெளியூர் ரவுடியை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்கலாம். எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் ஜாயின் ஆகும்போது ஏர்டெல் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்ற நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம 780ல சொன்னோம், அதெல்லாம் இந்த நேரத்துக்கு எங்கேயோ ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் கரெக்ஷனை நான் எதிர்பார்க்குறேன். ஜியோ ரிலையன்ஸை நம்ம எப்போவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கன்சிடர் பண்ணுங்க, டிப்ல கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தர் இந்த நியூஸஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆகி வந்தாலும் நம்மளுக்கு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி அந்த நிறுவனம் நல்ல பங்கான்றதை டிக்ளேர் பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸ்ல எந்த இடத்துல வாங்கலான்றத புரிஞ்சு தெரிஞ்சு வாங்கறதுக்கு உண்டான இடத்த பாருங்க. நியூஸஸ் ஆர் நியூஸஸ் அப்படின்றத சொல்லலாம். இந்த நியூஸஸ்ல ஒரு நிறுவனம் இருக்கு, என்ன சொல்றது, ஏர்டெல்லா ஜியோவான் போது நிறைய பேர் ஏர்டெல் பாரதி ஏர்டெல் மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு நிறுவனம் நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகளும் இல்லை. பாரதி எக்ஸா ஒரு சப்சிடியரி, என்ன சொல்றது, ஏர்டெல்லுடைய சப்சிடியரி கம்பெனி, ஃபுல்லி நெட்வொர்க்ல மூவ் ஆகக்கூடிய கம்பெனி. ஐபிஓல நல்ல ஒரு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இடம் 1220. அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த 1550. இந்த ரேஞ்சுக்குள்ளாரவே இந்த ஸ்டாக் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அரௌண்ட் செப்டம்பர் மந்த்ல இருந்து இப்போதைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்கு மேல கன்சால்டேஷன். நல்ல ஒரு பொட்டென்ஷியலான மூவ் கிடைத்தது என்றால் அந்த 1550க்கு மேல போச்சுன்னா பிரேக் அவுட்ன்றதை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்தர் இந்த ஸ்டாக் இந்த லோல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 நாள்ல 21% அப்ல போயிருக்கு. இப்போ மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ், நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, என்ன சொல்றது, 1450
இன்னும் ஒரு 100 ரூபாய், அந்த 100 ரூபாவை உடைச்சு மேலே வச்சுச்சுன்னா பிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஹை. இந்த கன்சால்டேஷனை அப்படியே தூக்கி வச்சுக்கினா ஒரு 600 ரூபாய் டார்கெட், ஒரு 20-25% லாபத்தை எடுக்கலாம். அதுக்கு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரணும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த வால்டிலிட்டிக்கு இம்பாக்ட் ஆகி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் நியூஸஸ் வந்து கீழே வந்ததுன்னா மீண்டும் அந்த 1200 கிடைத்தால் ஒரு அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு உண்டான இடமா பாருங்க. வந்தவொடனே வாங்காதீங்க. ஸ்ட்ராங்கான ரிவர்சல் கேண்டல் வரும்போது பை பண்ணுங்க. கேண்டல்ஸ்னால் என்னன்றது நல்லாவே தெரியும். அதை பற்றி நம்ம அனுதினமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். டீட்டெயில்டாக நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னவா இருக்குது, நாஸ்டாக் ஃபர்தராக இவ்வளோ ஃபால் ஆகும், அண்ட் தென் டவ் ஃபாலுக்கு மார்க்கெட்டை எப்படி உருட்ட போகிறாங்கன்றது சார்ட்டில் பார்ப்போம். டவ் கிளியராக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீச் பண்ணியிருக்கு. ப்ரீச் பண்ணதுலேருந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர், நல்ல ஒரு கரெக்ஷன். இந்த சப்போர்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதற்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரக்கூடாது. அதாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எப்போ இந்த இடத்த ப்ரீச் பண்ணி போச்சோ மார்க்கெட் மேலே போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் மேலே தான் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த ப்ரீச் பண்ணல தான் மார்க்கெட் ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்த வந்தவொடனே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஃபுல் பேக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். சும்மா வந்து இந்த ரிஜெக்ஷன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட முடியாது. இன்கேஸ் அப்கமிங் டேஸில் 41,230 அதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா டவ் நல்ல ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் வரும். அந்த ஃபால் எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு பார்த்திங்கன்னா 38,500 நல்ல பெரிய கரெக்ஷனை கொடுக்கும். இந்த ரேஞ்சை சஸ்டெயின் பண்ணணும். 41,200க்குள்ளே முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நோஸ் டைவ் அடிப்பதற்குண்டான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 2,647 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 22,800 அந்த ரெசிஸ்டன்ஸ் போனோடனே செல் ஆகுது. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணணும். ஒன்று, குளோபல் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் இல்லை. அப்போ குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் வைக்கிறதுனால நம்ம மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா அந்த ஓப்பனிங்கில் கேப் டவுன் ஓப்பனிங் நடைபெறுகிறது. அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதும் மறுபடியும் அவங்க நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ அந்த 22,800ன்றது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஃபர்தர் இந்த டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் இப்படி கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தது என்றால் 21,900 அப்படின்ற ரேஞ்சை வந்துட்டு திரும்பிச்சுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இது ஒரு டபுள் பாட்டம், அதாவது மேலேருந்து ஃபால் ஆகி வந்துட்டு ஒரு ஸ்விங்கை அண்ட் தென் ஸ்விங்கில் போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சைனை காட்டும். இந்த இடம் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா ஆகாதான்றதை டிக்ளேர் பண்ணணும். நம்மளுடைய சப்போர்ட் 21,920ன்றது ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணணும். அதை பண்ணி புல் பேக் ஆகி 22,800க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா நிஃப்டி ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன போல் நீங்களும் ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலைசிஸை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். டோட்டலி 8 வெபினார்ஸ் 7 PM to 9 PM லைவ் செஷனாக தான் கிளாஸஸ் போகும். நோ மோர் ரெக்கார்டிங் செஷன். 1-to-1 டவுட் கிளியரிங் செஷனாக தான் போகும். சும்மா நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறதில்ல, அந்தந்த டவுட்ஸை அப்பப்போவே கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. நம்மளுடைய ஜிபே நம்பர் அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பரும் இது தான். எனி குவைரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.